ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அது என்னன்னு பாருங்கள். இதோ பாருங்கள். இதை பற்றின ரிவ்யூ இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இந்த குதிகால் காலையில் எழுந்திரிச்சோடனே செம்மையாக வலிக்குங்க. எழுந்திரிச்சா நைட்டு ஒன்றுக்கெல்லாம் இந்த குதிகால் வலி பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோம்னா செம்மையாக வலிக்கும். காலை கீழே ஊண்டவே முடியாது. நைட்டு யூரின் போகிறப்பெல்லாம் தவந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஹாஸ்பிட்டலில் தான் போய் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நான் இப்போ உங்களுக்கு ஒரு இது காமிச்சேன் இல்லையா, மேக்ஸிமம் நம்ம கையை இப்படி அமுக்கி கொடுத்தோம்னா ஓரளவுக்கு வலி குறையும். அதை நம்ம டெய்லி பண்ணுறப்ப பண்ண முடிஞ்சவங்க பண்ணுங்கள். இதை கூட செய்ய முடியலைங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இல்லை வீட்டில் யாராவது ஹெல்ப் இருந்தால் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று எக்யூப் பண்ணி இதுதான் யூஸ் ஆகுது. ஓகேங்களா, நாங்கள் அனுப்பிச்சது தான். இதில் அடியில் ஒரு பட்டன் இருக்குது. ஒரு பட்டன் இருக்குது. இதை நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணால் ஸ்டார்ட் ஆகிடுது. நமக்கு வலி பார்த்திங்கன்னா அந்த குதிகாலில் இருக்குதுன்னா, இந்த குதிகாலோட அந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, இதில் எட்ஜ்லேயும் இங்கேயும் தான் மேக்ஸிமம் எனக்கு வலிக்குது. உங்களுக்கு எங்கே வலிக்குதோ அங்கே இதை வச்சு ரொட்டேட் பண்ணுங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி இதை ரொட்டேட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு வைக்கிறப்ப லேசாக வலிக்கத்தான் செய்யும். அப்புறம் போக 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 கொஞ்சம் வலி கம்மியாகிடும். இப்படியே ஒரு 5 நிமிஷம் பண்ணோம் அப்படின்னா இதையும் பண்ணலாம். பண்ணுறப்ப கொஞ்சம் வலி கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக நடக்கலாம், வேலைக்கு போகலாம், வரலாம், எல்லாம் செய்யலாம். சரிங்களா? சரி, இதையே நீங்கள் வீடியோ போடலாம் அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி வலி வரப்போ யாருக்கு ஏதாவது என்ன பண்ணணும்னு தெரியாமல் கூட இருக்கும் இல்லையா, அதில் 1-2 பேராக இதை பார்த்து யூஸ் பண்ணுவாங்கங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போடுறது நான். சரிங்களா? இப்போ நான் காலையில் ரொம்ப வலியாக இருந்தது, எந்திரிச்சு இது பண்ணிவிட்டு ஏதோ ஒரு 10 நிமிஷம் பண்ணிட்டேன். ஆல்ரெடி பண்ண பிறகு ரொம்ப நல்லா வலி குறைஞ்சிருச்சு. சரிங்களா? அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? நமக்கு நைட்டெல்லாம் தூங்காமல் இருக்கும் இல்லையா, நைட் ஃபுல்லாக தூங்குறதுனால நம்ம கால் ஒரே பொசிஷனில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல கால் ஃபுல்லாக ரத்த ஓட்டம் ஓடாமல் இருக்குது. ரத்த ஓட்டம் ஓடாமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பெயின்ஸு, ஸ்டிஃப்னஸ்ஸு இதெல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் நம்ம இப்படி பண்ணுறப்ப அது ரத்த ஓட்டம் அதிகமாகுது. ரத்த ஓட்டம் அதிகமானதுனால நம்ம பெயின் குறையுது. அடுத்து நம்ம வளர்க்கப்போ செய்கிறப்ப இல்லை. நீங்கள் இதுக்கு பண்ண முடியலை அப்படின்னா, நான் வாக்கிங் போகிறேன் அப்படின்னா போகலாம். சரிங்களா? நடக்கவும் வலியும் குறைஞ்சிரும், எல்லாம் பண்ணிடும். சரிங்களா? சரி, இதுக்கு அடுத்து இது ஏன் வருது அப்படின்னா, நமக்கு மெக்னீசியம் குறைபாடுனாலோ, கால்சியம், மெக்னீசியம், புரோட்டீன் குறைபாடுனாலும் இந்த வலிகள் வரலாம். இதை மேக்ஸிமம் உணவில் எடுத்துக்கிட்டு டாக்டரை போய் பார்த்தோம்னா கொஞ்சம் சரியாகும் வலிகள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த ஒரு வீடியோவில் வேறு விதமாக ஏதாவது சந்திக்கலாம். பாய்.